ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமிகா இனோவேஷன் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேருங்கன்னா சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜன்ஜூஸ்.online. ஜன்ஜூஸில் உங்களுக்கு தேவையான டாப் அண்ட் பிராண்டோட ரிவ்யூஸ் வந்து ஜன்ஜூஸில் பார்க்கலாம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூடானதுக்கு பிறகு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு பிறகு அரிஞ்சு வச்ச வெங்காயமும் இதுலேயே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு பிறகு அரிஞ்சு வச்ச தக்காளியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு பிறகு கசகசா சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு விட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த பழத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஆறத்துக்கு வைக்கலாம். வாங்க நம்ம இப்போ கறி தாளிச்சிக்கலாம். 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கு, ஸ்டாரு, கருவேப்பிலை, கடுகு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்துக்குள்ள போட்டதுக்கு பிறகு ஒரு கிளறி விட்டு இதுலேயே போட்டுக்கலாம். கறி போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். இதில் மஞ்சளும் போட்டதுக்கு பிறகு ஒரு கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுக்கு பிறகு பாருங்க, ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது, எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டு நம்ம தட்டால் மூடிக்கலாம். மூடினதுக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன் எப்படி கொதிச்சுட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும், நல்லா கறியெல்லாம் வேகணும். காரத்துக்கு விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து சாந்தை வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாங்க. பாருங்கள், நாங்கள் வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதுலேருந்து நம்ம இப்போ 2 கரண்டி மட்டும் நான் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். 2 கரண்டி எதுக்கு நான் போடுறேன்னு, நம்ம இப்போ வந்து கடைசீட்டில் வந்து நம்ம கறி தாளிப்பேன். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சாந்து எடுத்து வச்சுக்கணும். 2 கரண்டி எடுத்து வச்சதுக்கு பிறகு மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து குழம்புலேயே ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கு பிறகு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும், கறியும் நல்லா வேகணும். அடுப்போட ஃப்ளேம் வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். அப்போ தான் கறி வேகும். தட்டால் மூடி நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், வெந்துச்சா இல்லையான்னு. பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. நான் நினைக்கிறேன் கறி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கறி வெந்துச்சா இல்லையான்னு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கறி தனியாக குழம்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கறி தனியாக குழம்பு தனியாக எடுத்து வச்சதுக்கு பிறகு கடாயில் நாம் வந்து 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி பிறகு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக இதில் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்து அதுவும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சு பார்த்தீங்களா சாந்து, மசாலா சாந்து, அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இது பிறகு நம்ம அரைச்ச மசாலாவுக்கு வந்து சிக்கன் மசாலா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த மசாலாலாம் இருக்குது இல்லையா, அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். வேணும்னா நம்ம வந்து குழம்பு கூட கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசம்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து குழம்புலேருந்து கறி எடுத்து நம்ம வந்து நம்ம ரெடி பண்ண வச்ச மசாலாலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நம்ம வேக விடணும். வேக விட்டா அவ்வளோதாங்க, நம்மளோடது வந்து குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து சிக்கன் பீஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்குமே பத்தும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பார்க்கும்போது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் வந்து மசாலா எவ்வளோ ஸ்பூன்லாம் சேர்த்துருப்பேன்னு நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து மசாலா அளவு எல்லாமே நான் வந்து போடுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அப்போ அரைச்ச மசாலான்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த அரைச்ச மசாலா வந்து நம்ம வீட்டிலேயே அரைப்போம் பார்த்தீங்களா,
அந்த மசாலா தான் நான் வந்து அரைச்ச மசாலான்னு சொன்னேன். அந்த வீட்ல அரைச்ச மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. நம்ம கறி மசாலா போட்டு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.